எனக்கு இப்போ தான் ஜொமேட்டோலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சில நேரம் ஒர்க் நிறையா இருந்தாலும் வீரர்கள் சொல்கிற வார்த்தை சாப்பிட்டு பார்த்துக்கலாம். டைம் சரியாக மதியம் 1:15. நம்ம பசிக்கிறப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி நம்ம கிரேவிங்கை ட்ரிகர் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஜொமேட்டோ. ஒரு நார்மல் ஃபுட் டெலிவரி ஆப்பாக வந்து இன்னைக்கு இந்தியாவோட டாப் மோஸ்ட் வைரல் பிராண்டாக மாறி இருக்கு. கிரிக்கெட் மேட்சா ஜொமேட்டோ ட்ரெண்டிங்கில் இருக்கும். ரெய்னி சீசனா ஜொமேட்டோவோட புஷ்அப் நோட்டிஃபிகேஷன் வைரல் ஆகும். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் அவங்க போடுற மீம்ஸ் தான் டாப்பில் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? எப்படி அவங்க கண்டினியூஸாக வைரல் ஆகுறாங்க? இன்னைக்கு வீடியோவில் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அவங்க பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஜொமேட்டோ டாப் 4 மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எமோஷனல் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ். அதாவது டைமிங் பிளஸ் சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, தி கிங் ஆஃப் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ். பல ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷனை நம்ம ஸ்வைப் பண்ணி டெலீட் பண்ணிடுவோம். ஆனா ஜொமேட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்தா மட்டும் நமக்கு சிரிப்பு வரும். இல்லனா ஓபன் பண்ணி அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஒய்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஜொமேட்டோ நோட்டிஃபிகேஷன் வெறும் ப்ராடக்ட் ஆஃபரை அனுப்பாம எமோஷன் அண்ட் டைமிங்கை மிக்ஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் ஹாஸ்ல சாய் டைம், சமோசா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. லேட் நைட் அப்படிங்கிறப்போ தூங்கலையா, ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வெறும் ஃபுட் மட்டும் விற்கல மக்களே, உங்க கரண்ட் மூட டார்கெட் பண்ணி கிளிக் பண்ண வைக்கிறாங்க. டைனமிக் வேரியபிள்ஸ் அண்ட் யூசர் டேட்டாவை வச்சு பெர்ஃபெக்ட் டைம்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்புறது தான் அவங்களோட முதல் சக்சஸ் ஃபார்முலா. செகண்ட் ஒன், மீம் மார்க்கெட்டிங் அண்ட் மொமெண்ட் மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிளாஸ். இன்டர்நெட்ல இப்போ என்ன ட்ரெண்ட் பார்த்து அதை இமிடியேட்டா அவங்க பிராண்ட்குள்ள கார்பரேட் பண்ண ஜொமேட்டோ டீமுக்கு தான் பெரிய சல்யூட் வைக்கணும். இதை தான் மார்க்கெட்டிங்ல மொமெண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மூவி ரிலீஸ் ஆகுது, இல்ல இந்தியா மேட்ச் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இமிடியேட்டா அதை பேஸ் பண்ணி ஒரு மீம் ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார்மலான கார்ப்பரேட் போஸ்ட் மட்டும் போடாம நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஷேர் பண்றக்கூடிய மீம் டெம்ப்ளேட்டா அவங்க யூஸ் பண்றாங்க. டைரக்டா கன்வர்ஷன் நடக்குதோ இல்லையோ, பட் பிராண்ட் ரீகால் வேல்யூ செமையா பில்ட் ஆகுது. டைனமிக் சோஷியல் லிசனிங்க்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் ஒன், ஸ்மார்ட் அவுட் ஆஃப் ஹோம் பில் போர்ட்ஸ். ஜொமேட்டோ வெறும் டிஜிட்டல்ல மட்டும் தான் மாசா? கிடையவே கிடையாது. மல்டி சேனல் மார்க்கெட்டிங்ல ஆஃப்லைன் பில் போர்ட்ஸ்லயும் செமையா பில் பண்ணிருக்காங்க. நீங்க ரோட்ல போறப்போ ஜொமேட்டோவோட பெரிய பெரிய ரெட் கலர் போர்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல அவங்க ஹை டெஃபினிஷன் ஃபுட் போட்டோஸ் மட்டும் போடல, இன்ஸ்டட் வெறும் ஒரு பஞ்ச் லைன் மட்டும் தான் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி பில் போர்ட்ஸோட ரெஃபரன்சஸ்லாம் பாருங்க. மினிமலான டெக்ஸ்ட், பிரைட் ரெட் கலர் தான் இவங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் கான்டாக்ட் ட்ராக்கிங். இதனால ரோட்ல போற நார்மல் ஆஃப்லைன் ஆடியன்ஸையும் கூட இவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சிடுறாங்க. ஃபோர்த் ஒன், எக்ஸ்ட்ரீம் பர்சனலைசேஷன் அண்ட் யூஎக்ஸ். ஜொமேட்டோ ஆப்பை ஓபன் பண்ணுனா அது வெறும் ஃபுட் டைரக்டரி மாதிரி இருக்காது. நம்மளோட பாஸ்ட் ஆர்டர்ஸ், நம்ம ப்ரொஃபைல், லொகேஷன் அண்ட் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூஏ கஸ்டமைஸ் ஆகும். சேஃப் டெலிவரி ஃபீச்சர்ஸை டிஸ்பிளே பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் டேஷ்போர்டில் டம்மி ஐகான்ஸோட டைனமிக் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், கஸ்டமரை அவங்க ப்ரொஃபைலையே சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஆர்கானிக் மார்க்கெட்டிங் டூலாக மாற்றினது தான் ஜொமேட்டோவோட ஆக்சுவல் மாஸ்டர் ஸ்டோர். ஸோ மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தால் இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, உங்கள் ஆடியன்ஸோட எமோஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். டைமிங் இஸ் எவ்ரிதிங். ரைட் டைமில் ரைட் மெசேஜிங் இருந்தா கண்டென்ட் ஈஸியா வைரல் ஆகும். ஜொமேட்டோவோட எந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மறக்காம அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரெண்டிங் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரியல் வேர்ல்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேஸ் ஸ்டடிஸை நீங்க டீப்பா கத்துக்கணும், உங்களுக்கு ஆசை இருக்கு அதை பத்தி அப்படின்னா மறக்காம என்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.